ஆசை 100 வகைப்பா, இதில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை 100 வகைப்பா, இதில் 100 சுவைப்பா. ஜி உள்ள படிச்சிட்டு இருக்காங்க, பாட்டு போட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ரூம்ல யார் ஜி படிக்கிறா? சொல்ல மறந்துட்டேன் ஜி. நம்ம தூத்துக்குடி பிரான்ச்ல இருந்து யாரோ ஒருத்தர் குரூப் ஒன் இன்டர்வியூக்கு வந்திருக்காரு ஜி. காலையில வார்டன் சொல்லிட்டு இருந்தாரு ஜி. ஓ அப்படியா? சரி, அந்த A3 பால்ட்டி எடுங்க, நம்ம படிப்போம். ஜி மணியை பாருங்க, 10:30 ஆகுது. படிப்போமாவா? சரி வாங்க ஜி, ஒரு டீயை போட்டு வந்து படிப்போம். டீயை வேணா போடுவோம் ஜி. இனிமேல் எங்க போய் படிக்க? பாத்தீங்களா, நம்ம படிக்கிறது கரண்ட் கூட பிடிக்கல. சரி வாங்க போய் டீயை போடுவோம். இங்க பாருங்க ஜி, செல்போன் லைட்ல படிச்சிட்டு இருக்காரு. ஜி ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? கஷ்டமா? இல்லை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டேன். எது கஷ்டம்? வாழ்க்கையில் ஜெயிக்க ஓடுறது கஷ்டமா? இல்லை நம்மளை ஜெயிக்க வைக்க யாரோ ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையை இழக்கிறது தான் உண்மையான கஷ்டம். எங்கள் அப்பா ஒரு குடிகாரர். அவருக்கு குடியை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவருக்கு குடி தான் உலகம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் உலகம். இத்தனை வருஷமாக அந்த உப்பளத்தில் கால் வெந்து போய், கை தேஞ்சு போய், உடம்பு சோர்ந்து போய், என் புள்ள வாழ்க்கையில் மட்டும் என்ன மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கிறாங்க. எங்கள் தாத்தா ஓய்வெடுக்க வேண்டிய வயசில் கூட உப்பு வாரிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய கடைசி வழி கூட எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு புல்லு கூட முளைக்காத அந்த உப்பு நிலத்தில் என் அம்மாவும் என் தாத்தாவும் வேரா நின்று என்னை ஒரு மரமாக வளர்த்துருக்காங்க. இப்போ நான் விழுந்துட்டா தோக்குறது நான் மட்டும் இல்லை, அவங்க சிந்தின ஒவ்வொரு வேர்வை துளியும் தான். எனக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இல்லை, ஜெயிச்சே ஆகணும்னு ஆசை. ஏன்னா இந்த வெற்றி என்னுடைய கனவு மட்டும் இல்லை, எனக்காக தன்னுடைய வாழ்க்கையே கொடுத்த 2 பேரோட வெற்றி. ஜெயிக்கணும்.